உதகையில் 20வது ரோஜா கண்காட்சி தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் ரோஜா பூங்காவில் அலைமோதியது. நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் உள்ள ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சி தொடங்கி நடைபெற்று வருகிறது. கோடை சீசன் தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக ரோஜா கண்காட்சி இன்று தொடங்கியது. இது 12ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2 லட்சம் மலர்களால் வடிவமைக்கப்பட்ட கடல்வாழ் உயிரினங்களின் உருவங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் டால்பின், ஆமை, கடல் குதிரை, கடல் கன்னி உள்ளிட்ட பல்வேறு உருவங்கள் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளன. இங்கே நிறைய ரோசஸ் வச்சு நிறைய டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கா, பார்க்க வியூவே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த டால்ஃபின் தான் வந்தோம். இங்கே டால்ஃபின் ரோஸ் வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. நிறைய ரோசஸ் வச்சு நிறைய டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பிளாசமாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்கவே. என்னென்னு பார்த்தோம், டால்ஃபின், பென்குயின் அதெல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கடல் உயிர் எல்லாம் டெக்கரேட் பண்ணி சேவ் பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரோஜா கண்காட்சியின் நாயகனாக 22 அடி உயரத்தில் 80,000 ரோஜாக்களை கொண்டு இரட்டை டால்பின்கள் உருவாக்கப்பட்டிருப்பதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். மேலும் 4,201 ரகங்களிலான 32,000 ரோஜா செடிகளில் பூத்துள்ள லட்சக்கணக்கான ரோஜாக்களை பார்த்து மகிழ்ந்தனர். உதகையின் குளுமையான சூழலுக்கு ஏற்ப இதமான ரோஜாக்களை காண சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.